இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். 1 கப் அரிசி 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சிடலாம். ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சாம்பார் சாதம்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் விருப்பமான ஒரு ரெசிபி தான். சாம்பார் ஊற்றி சாப்பிட்றத விட அது சாம்பார் சாதமாக சாப்பிட்றது வந்து எல்லாருக்கும் முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. 1 கப் அளவுக்கு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து தான் சேர்த்துருக்கேன். 2 சேர்த்துமே 1 கப்பு. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவும் சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் சேர்த்துருக்கேன். சாம்பார் சாதம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த காயோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முழுசாக சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற காய் எந்த காய் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் 3மே நம்ம வீட்டில் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன். 200 கிராம் இருக்கும். அடுத்து தக்காளி வந்து 2 தக்காளி மொத்தமாகவே சேர்த்துறேன். மஞ்சள் தூள், காய் வதங்குறதுக்கு உப்பு. நல்லா வதங்கிடுச்சு, காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு போட்டிருந்தேன். இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக அளந்து எடுத்துருக்கேன், அதே தான் சேர்த்துக்கிறேன். நல்லா அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல காய்க்கு உப்பு சேர்த்தோம், அது வந்து பத்தாது. அதனால் அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டுப்பல், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து ஒரு வெங்காயம் வதங்கினதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடுவோம். அவ்வளோதான். வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கை வெட்டி கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய சைஸில் இது போல் வெட்டினோம்னா நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து உப்பு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், இது வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழையாமல் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். இப்படி எடுத்துக்காருங்க, பார்த்திங்களா, சூப்பராக வெந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப குழைய விடக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருவோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் அந்த மஸ்டர்ட் மசாலா போட்டு அப்படியே மூடி வச்சோம்னா அந்த பச்சை வாடை போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழச்சி விடுவோம். நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சாலே குழஞ்சிரும். நல்லா குழக்குலான்னு சுட அப்படியே ஒரு சாம்பார் சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்து அப்பளம், அடுத்து பூண்டு ஊறுகாய். இல்லை சுட சாம்பார் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம்
பூண்டு ஊறுகாய் எப்போயும் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா ஊறுகாய், அப்புறமா கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கான லஞ்ச். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.